இயேசு மெசியாவுக்கு புகழ். அன்னை மரியாவின் விண்ணேற்பு பெருவிழாவை கொண்டாடுகின்ற இந்த தருணத்தில் அவரை பற்றி ஒரு சில வார்த்தைகள் உங்களோடு பகிர்ந்து கொள்ளும் முன் ஒரு சிறு கதை சொல்ல விரும்புகிறேன். 1700களின் தொடக்கத்தில் பிரெஞ்சு புரட்சி நடைபெற்றுக் கொண்டிருந்த தருணம். ஒரு தாயானவள் தன்னுடைய 2 மகன்களோடு வீட்டிலிருந்து வெளியே தப்பித்து ஓடினாள். கலகக்காரர்களிடம் மாட்டிக்கொள்ளாமல் இருக்க அவள் ஒரு அடர்ந்த காடு வழியாக பயணமானாள். 2-3 நாட்களாக உணவு எதுவும் சாப்பிட கிடைக்காததால் அவளும் அவளுடைய 2 மகன்களும் உடல் தளர்ந்து காணப்பட்டார்கள். அப்போது அந்த வழியாக வந்த 2 இராணுவ வீரர்கள் அவர்களின் நிலைமையை கண்டு அவர்களுக்கு தங்களிடம் இருந்த ஒரு பெரிய ரொட்டி துண்டை எடுத்து அந்த தாயிடம் கொடுத்தனர். உடனே அந்த தாயானவள் அந்த ரொட்டி துண்டை 2ஆக உடைத்து தன்னுடைய மகன்களுக்கு உண்ண கொடுத்தார். இதை பார்த்து ஆச்சரியப்பட்டு நின்ற இராணுவ வீரர்களில் ஒருவர், இவர் ஏன் இப்படி செய்கிறார்? தனக்கு கிடைத்த ரொட்டி துண்டை தன்னுடைய பிள்ளைகளுக்கு கொடுத்துவிட்டு இவள் சாப்பிடாமல் இருக்கிறாளே, ஒருவேளை இவளுக்கு பசிக்கவில்லையா என்று கேட்டார். அதற்கு இன்னொரு இராணுவ வீரர் அவரிடம், அவளுக்கு பசிக்காமல் இருந்திருக்காது, தன்னுடைய பிள்ளைகள் நன்றாக சாப்பிட வேண்டும் என்பதற்காகவே அவள் இப்படி செய்கிறார் என்றார். ஆம் அன்பானவர்களே, தாயானவர் எப்போதுமே தன்னுடைய பிள்ளைகள் மீது அதிக அன்பும் அக்கறையும் கொண்டுள்ளவர்கள். அந்த வகையில் பார்க்கும்போது நம் அன்னை மரியாள் தன்னுடைய பிள்ளைகளாகிய நம் மீது எப்போதும் அன்பும் கரிசனையும் கொண்டவராக விளங்குகின்றார். அன்னை மரியாள் தன்னுடைய மண்ணக வாழ்வை முடித்துக் கொண்டவுடன் உடலோடும் ஆன்மாவோடும் விண்ணகத்திற்கு எடுத்துக் கொள்ளப்பட்டார் என்ற உண்மை அன்னை மரியாவின் விண்ணேற்பு பெருவிழா நமக்கு எடுத்துரைக்கிறது. 8ஆம் நூற்றாண்டை சார்ந்த யோவான் டமாசின் என்பவர் அன்னை மரியாள் ஆண்டவர் இயேசுவை பெற்றெடுப்பதன் பொருட்டு கருவிலே பாவ கரையின்றி உதித்ததால் அவர் உடலோடும் ஆன்மாவோடும் விண்ணகத்திற்கு எடுத்துக்கொள்ளப்பட்டார் என்று கூறுவார். திருத்தந்தை 12ஆம் பத்திநாதர் கிபி 1950ஆம் ஆண்டில் அன்னை மரியாள் ஆன்மாவோடும் உடலோடும் விண்ணகத்திற்கு எடுத்து செல்லப்பட்டார் என்ற திருச்சபையின் போதனையை விசுவாச கோட்பாடாக அறிவித்தார். ஆன்மாவிலும் உடலிலும் கிறிஸ்துவனுடைய மகிமையில் பங்கு பெற்ற முதல் புனிதவதி நம் அன்னை மரியாள் என்பதை இத்திருநாள் நமக்கு உணர்த்துகிறது. இவ்விழாவை கொண்டாடும் நேரத்தில் இவ்விழா நமக்கு என்ன செய்தியை தருகிறது என்பதை சிந்தித்து பார்க்க அழைக்கப்பட்டிருக்கின்றோம். இவ்விழா தரும் முதலாவது சிந்தனை அன்னை மரியாள் புதிய உடன்படிக்கையின் பேழை என்பதாகும். பழைய ஏற்பாடு காலத்தில் குறிப்பிடப்படும் உடன்படிக்கை பேழையில் மன்னாவும் 10 கட்டளைகள் அடங்கிய 2 கற்பலகைகளும் ஆரோனின் கோலும் இருந்தன. புதிய உடன்படிக்கை பேழையான அன்னை மரியாள் உலகிற்கு வாழ்வளிக்கும் உணவும் வார்த்தையுமான இயேசுவை தன்னுடைய உதிரத்தில் தாங்கியிருந்தாள். எப்படி பழைய ஏற்பாட்டு காலத்தில் எங்கெல்லாம் உடன்படிக்கை பேழை இருந்ததோ அங்கெல்லாம் மகிழ்ச்சியும் கடவுளின் ஆசீர்வாதமும் இருந்தது. அதுபோல புதிய உடன்படிக்கை பேழையான அன்னை மரியாள் இருந்த இடத்தில் கடவுளின் ஆசீரும் மகிழ்ச்சியும் நிறைவாக இருந்தது. எனவே தான் அன்னை மரியாவை புதிய உடன்படிக்கை பேழை என்று சொல்வது மிகவும் பொருத்தமானதாக இருக்கின்றது. இவ்விழா நமக்கு தரும் 2வது சிந்தனை அன்னை மரியாள் தேவையில் இருப்போருக்கு உதவக்கூடியவராக விளங்குகின்றார் என்பதாகும். அன்னை மரியாள் தூய ஆவியால் கருவுற்று ஆண்டவர் இயேசுவை தன்னுடைய உதிரத்தில் தாங்கியிருந்த அந்த தருணத்திலும் தன்னுடைய உறவுக்கார பெண்மணி எலிசபெத்தம்மாள் கருவுற்றிருக்கிறாள் என்பதை கேள்விப்பட்டு அவருக்கு ஓடோடி சென்று உதவுகிறார். அவருக்கு தேவையான எல்லா விதமான உதவிகளையும் செய்து தருகிறார். அன்னை மரியாள் எப்போதும் தான் ஆண்டவரின் தாய், அதனால் தனக்கு மற்றவர் உதவி செய்ய வேண்டும் என்று ஒருபோதும் அவர் நினைத்ததில்லை. அவர் தேவையில் இருப்பவர் யாராக இருந்தாலும் அவர்களுக்கு ஓடோடி சென்று உதவி செய்வதையே தன்னுடைய லட்சியமாக கொண்டு வாழ்ந்தார். இங்கு நாம் அன்னை மரியாவின் தாழ்ச்சியை பார்க்க முடிகிறது.
புனித அகஸ்தினார் கூறுவார், புனிதமடைய 3 படிகள் உள்ளன. முதல் படி தாழ்ச்சி, 2ஆம் படி தாழ்ச்சி, 3ஆவது படியும் தாழ்ச்சி. ஆம் அன்பானவர்களே, நம் அன்னை தாழ்ச்சியுடன் இருந்ததால் கடவுள் அவருக்கு மேலான கொடைகளை வழங்கினார். அவரை உடலோடும் ஆன்மாவோடும் விண்ணகத்திற்கு எடுத்துக்கொண்டார். ஆகவே அன்னை மரியாவின் விண்ணேற்பு பெருவிழாவை கொண்டாடும் நாமும் அன்னை மரியாவை போல உடன்படிக்கை பேழையாக இறை பிரசன்னத்தை மற்றவர்களுக்கு தரும் கருவியாக வாழ்வோம். அதோடு மட்டுமல்லாமல் தேவையில் இருப்பவருக்கு ஓடோடி சென்று உதவி செய்யக்கூடியவர்களாக நம் அன்னையின் வழியில் நடந்து அதன் வழியாக இறையருள் நிறைவாய் பெற்று அன்னையின் அன்பு பிள்ளைகளாக வாழ்வோம். மரியே வாழ்க.